சினிபஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி. ஸோ எப்பயுமே சினிமா செய்திகளை நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கோம். உங்களுக்கே தெரியும், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் இன்னைக்கான நியூஸ் என்னவா இருக்க போகுது அப்படின்றது நீங்கள் கேட்கலாம். வேல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல், இது தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. பயங்கரமான ப்ரொடக்ஷன் கம்பெனி. ஏன்னா நிறைய வெற்றி படங்களை கொடுத்துருக்காங்க. அடுத்து யாரை வச்சுப்பா இவங்க டைரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, எந்த ஹீரோப்பா நடிக்காங்கன்னு சொல்லி நீங்கள் ஆவலாக கேட்கறது எனக்கு புரியுது. நம்மளுடைய தனுஷ் அவர்களுடைய 54வது படத்தை வச்சு தான் இவங்க டைரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றின அப்டேட் தான் இது. ஸோ ஏற்கனவே இட்லி கடை அவரே டைரக்ட் பண்ணி அவரே ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு தனுஷ் சார். ஸோ அந்த படத்தோடைய சாங் ஒன்று ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ கேட்டோம், செம்மையா இருந்துச்சு. எப்பவுமே தனுஷ் சார் இதெல்லாம் பயங்கரமாக பண்ணிட்டு, அது வேற விஷயம். இப்போ D54, அதாவது தனுஷ் 54ல என்னமா இருக்கு, படம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க கேட்டீங்கன்னா படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். ஸோ படம் ஸ்டார்ட் ஆகி போனதுக்கப்புறம் அதுலேருந்து ஃபோட்டோ மட்டும் எடுத்து படக்குழுவை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதாவது விக்னேஷ் ராஜா இருக்கார் இல்லையா, போர் தொழில் ஒரு பிரம்மாண்ட படத்தை கொடுத்த ஒரு சூப்பரான டைரக்டர், அவர் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த படத்தில் மமிதா பைஜு ஹீரோயினாக நடிக்கிறாங்களாம். ஸோ இதை கேட்கும் போதே செம்மையாக இருக்குது. ஆல்ரெடி எல்லாரும் தெரிஞ்சுதான். பட் இவங்களுக்குள்ள இந்த படத்துக்குள்ள கெமிஸ்ட்ரி எப்படி இருக்க போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பு ரசிகர் மத்தியில் பயங்கரமாக இருக்குது. ஆல்ரெடி மமிதா பைஜு சூர்யா கூட நடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்த புது ஹீரோஸ் கூட நடிக்க போறாங்கன்ற தகவல்லாம் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு. ஏன்னா உங்களுக்கு தெரியும், பிரதீப் ரங்கநாத கூட டியூட் போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த படம் D54 எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. போஸ்டரை விட்டாங்க படத்துல இருந்து. ஓகே, படத்தையே விட்டுறாதீங்க, அப்புறம் அவ்வளவுதான், அப்புறம் பார்த்துங்க, நாங்க காரணம் கிடையாது.